ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என் பசங்களுக்கு வாழைப்பூ வடை சாப்பிட்ணுன்னு ஆசை வந்துச்சு. ஃப்ரெண்டு ஒருத்தவங்க 2 நாள் முன்னாடி வாழைப்பூ வடை செஞ்சு கொடுத்தாங்க. சாப்பிட்டோன்னே எனக்கு செஞ்சு கொடு அப்படின்ட்டு ஒரு சின்ன பூ கிடச்சிது. சரி, அப்போ நீங்கள் க்ளீன் பண்ணி தாங்க, நான் செஞ்சு தரேன். அவ்வளோதானே, நாங்கள் பண்ணி தரோம். இப்போ ஏதாவது அவங்களுக்கு வேணும்னா அவங்களே வேலை செய்ய சொல்கிறது இன்ட்ரெஸ்ட்டாக செய்கிறாங்க. அது செய்கிறதுனால நம்ம தானே செஞ்சோம் அப்படின்னும் போது சாப்பிட்றதுக்கு பிடிக்கலனாலும் சாப்பிட்ருவாங்க. ஒரு நாள் வாழைப்பூ வடை செஞ்சேன், ஒரு மாதிரி தோற்பாயிடுச்சு ரொம்ப. அதனால் அதுலேருந்தே ரொம்ப நாளாக செய்கிறதே இல்லை, செஞ்சால் வேஸ்ட் ஆகிடுமோ அப்படின்ட்டு இன்றைக்கி செஞ்சு பார்த்தேன். சூப்பராக இருந்தது. மொதல் நாள் நைட்டு வந்து வாழைப்பூ இது மாதிரி கிள்ளி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். மறுநாளுக்கு சாயந்தரம் ஸ்நாக்ஸுக்காக செஞ்சு கொடுத்தேன். காலையில் வந்து இட்லி சிக்கன் குழம்பு தான் செஞ்சு கொடுத்தேன். ஸ்கூல் டிஃபன் பாக்ஸுமே இட்லி எடுத்துன்னு போயிட்டாங்க. இட்லிக்கு வந்து குருமா அந்த மாதிரி சைட் டிஷ் ஹெவியாக இருந்ததுன்னா இட்லி 3 வேளை கொடுத்தாலும் சாப்பிட்டுப்பாங்க. ராகி இட்லி, சிக்கன், உருளைக்கிழங்கு போட்டு தண்ணி குழம்பு மாதிரி வச்சு கொடுத்துட்டேன். இட்லியோட சிக்கன் குழம்பு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். அது ராகி இட்லி, இந்த மாதிரி சிறுதானியங்கள் இட்லிலாம் உங்களுக்கு டேஸ்ட்டு கம்மியாக நல்ல நார்மல் இட்லியோட இந்த இட்லி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வேளை உங்களுக்கு புதுசாக சாப்பிட்றவங்க டேஸ்ட் கம்மியாக இருக்குது அந்த மாதிரி நினைக்கிறவங்க இந்த மாதிரி சிக்கன் குழம்பு இல்லை நல்லா குருமா காரசாரமாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இட்லி பாருங்கள், நல்லா குண்டு குண்டாக சாஃப்டாக சூப்பராக வந்துருச்சு. காலையில் எழுந்தோடனே இட்லி சிக்கன் குழம்புனாலே பசங்களுக்கு ஒரே உற்சாகமாக இருக்கும், பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்குமே. ஸ்நாக்ஸுக்கு வந்து ஒரு பப்பாளி பழம் இருந்ததா, அதை கட் பண்ணி ஸ்நாக்ஸுக்கு வச்சிச்சு. அவ்வளோதான் டிஃபன் பாக்ஸ் இன்றைக்கி. ஹெவியாக இருந்தால் நல்லா சாப்பிடுவாங்க. நான்வெஜ் குழம்போட இட்லி சூப்பரான மேட்சிங். அப்படியே பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு கொஞ்சம் காய்கறி வீட்டுக்கு இந்த லிக்விட்லாம் காலியாக போச்சு, ஃபினாயிலு அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த கேக்குன்னா அவ்வளோ பிடிக்குது பசங்களுக்கு, ஏன்னு தெரியல. சாஃப்ட் கேக்கு இல்லை இந்த க்ரீம் கேக்கே கொடுக்கக்கூடாது. முதல்ல முடிஞ்சளவு இந்த க்ரீம் கேக்கை கொடுக்காதீங்க, அவாய்ட் பண்ணிவிடுங்க. மத்தியானத்துக்கு ரசம் வச்சு பொன்னாங்கண்ணி கீரை பருப்பு போட்டு கூட்டு வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு. ஒரு 2 ஹவர் கடலைப்பருப்பு ஊற வச்சா போதும், நமக்கு வடை பருப்புக்கு சூப்பராக ஊறிடும். மத்தியானம் நம்ம செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா அந்த பசங்க வரத்துக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி செய்ய ஆரம்பித்தோன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போக பசங்க வந்தோடனே சூடாக வடை போட்டு கொடுக்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டக்குன்னு போட்டு கொடுத்துடலாம். வந்த பிறகு எல்லாம் ரெடி பண்ணால் கஷ்டமாக இருக்கும். நார்மலாக வடை பருப்பு எப்படி அரைப்போமோ அதே மாதிரி தான். கடலைப்பருப்பை ஊற வச்சுட்டு குறைப்பாக அரைச்சிட்டு பெருங்காயம், உப்பு, இந்த வாழைப்பூவை கொஞ்சம் நேரம் மோரில் போட்டு வச்சுருங்க, அந்த கருத்து போகாமல் இருக்கும். ஒரு 2 பெரிய வெங்காயம், கடலைப்பருப்பு கூடயே பச்சை மிளகா, சோம்பு, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் சேர்த்து குறைப்பாக அரைச்சி எடுத்துட்டேன். இப்போது வடையை போட்டு எடுக்க வேண்டியதுதாங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். பசங்க வந்தோடனே டக்குன்னு வடையை போட்டு கொடுத்துட்டேன். நல்லா மொறுன்ட்டு 2 பக்கம் போட்டு பொரிச்சு எடுத்தால் சூப்பரான வாழைப்பூ வடை ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நல்லா குறைப்பாக அரைச்சிங்கன்னா நல்லா சாப்பிட்றதுக்கு கிறிஸ்பியாக மொறுன்னு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியானது தான். ஆனால் வடையோட வாழைப்பூ வந்து கூட்டு பொரியல் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா ரொம்ப ஹெல்தி. பசங்க சாப்பிடாத பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. வாழைப்பூ வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். வேறு வீடியோவில் பார்க்கலாம்.